எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சைனாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா போன வீடியோட கண்டினியூஷன் தான். போன வீடியோ பொண்ணு வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ மேரேஜ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காலையில் 7:30 ஆகுது. கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே இந்த கிளைமேட் வந்து இன்னும் இருட்டிட்டு தான் இருக்கேன். பையனை கூட்டிட்டு வரேன். என்ன இருட்டில் கூட்டிட்டு வரீங்க நைட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். விடிஞ்சிருச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு கோழி கூவுற சவுண்ட் வந்து கேட்குது. சூப்பரா இருக்கு. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர் அப்படியே ப்ரீத் பண்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே நல்லா உங்களுக்கு கோழி சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இனிமேலேருந்தே அப்படியே மாப்பிள்ளை வீடுமே இங்கே பக்கம் தானா, ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து 2 வீட்லேயும் இந்த நம்ம ஊரில் செய்கிற மாதிரி முறைப்படிலாம் செய்வாங்க போல். பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க. 12 மணிக்கு கிட்ட முடியும் கல்யாணம் அப்படின்னாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிறது எப்படி போகுது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிராமத்துலேயே ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் வந்து சிண்டெக்ஸ் வச்சுருப்போம்ல தண்ணிக்காக, இங்கே வந்து ஒரு ஜாடி மாதிரி வச்சுருந்தாங்க. இதை பார்க்கவும் எங்கள் அம்மாச்சிலாம் வந்து அரிசி கொட்டி வைக்கிற ஒரு ஜாடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜாடியில் தான் வந்து தண்ணி வந்து மேலே ஊற்றி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டிஷ் வந்து வச்சுருக்காங்க. டிஷ்லாம் இப்போ சைனாக்குள்ளே வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் தான். இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இப்போலாம் வந்து ஃபுல்லாக அந்த இன்டர்நெட்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க. இப்போ நான் எதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, பல டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் சில இடங்களில் வந்து வாய்ஸ் வந்து வரல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் வந்து நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பொண்ணு வீட்டிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, சும்மா நிற்கிறதுக்கு அப்படியே நம்ம கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ரவுண்ட் வந்தோம். பார்த்தா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இருந்தது. வெரி ரேர் தான் இங்கே சைனாவில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறது. பட் கிராமங்களில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்படியே இந்த வீடுகள் இந்த பக்கமாக இருக்குது. அப்படியே வந்து விளைநிலம்லாம் அந்த பக்கம் இருக்குது. விளைநிலத்துக்கு நடுவுலே வந்து வீடுலாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிராமம் எப்படின்னா வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேஸ், நல்ல மெயின் ஹைவேஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராமம் வந்து இருக்குது. சூப்பராக இருந்தது. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ரொம்ப ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஒரு 1 ஹவரில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா செலரின்னு சொல்லுவாங்க. அந்த செலரி தான் வந்து இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பச்சை கலரில் தெரியுமா, அது ஒரு சைனீஸ் காய். நம்ம ஹாட் பாட்லலாம் வந்து சாப்பிடுவாங்க. அது ஓஸ்வன் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட பேர் வந்து. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கீரை தண்டு மாதிரியே நல்லா கனமாக இருக்கும். அந்த தண்டை தான் வந்து சாப்பிடுவாங்க. அது ஃபுல்லாகவே வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து வாய்க்கால் மாதிரி போச்சு. அந்த தண்ணியெலாம் வந்து அந்த வழியாக வந்து போகுது. பாத்தி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இது ஒரு வகையான ரோஸ் செடி. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே இயற்கையை காலையில் ரசிச்சுக்கிட்டு அப்படி போகிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான்லாம் வந்து எங்கள் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான். சைனா வந்து இத்தனை வருஷத்துலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து இப்போ தான் வந்து ரொம்ப ஞாபகமாகவே வந்துச்சு எனக்கு. அதே மாதிரி சப்பாத்தி கல்லி, இங்கே வித்தியாசமான சப்பாத்தி கல்லிலாம் இருக்குது. இந்த சப்பாத்தி கல்லியை வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். அதில் ஒரு பழமும் இருந்திருக்கும் போல். யாரோ வந்து பறிச்சிருந்தாங்க, பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அவரையே பார்த்தோன்னே என் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் இங்கே சைனா வந்ததுலேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரையே பார்க்குறேன். கடைகளில் கூட வந்து அவரை நான் விற்று பார்த்ததே கிடையாது. அப்புறம் வந்து நூக்கல்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த நூக்கலும் வந்து இருந்தது. சைனாவில் வந்துட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நூக்கலும் வந்து பார்க்குறேன். நூக்கல் செடியவே நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களாம் எத்தனை பேர் வந்து நூக்கல் செடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க. இது ஒரு வாய்க்காலும் போச்சு. இந்த வாய்க்காலில் தான் வந்து தண்ணி எடுத்து அந்த பக்கம் ஒரு தாத்தா நிற்கிறாருல, அவர் வந்து அவர் நிலத்துக்குலாம் வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தார். இந்த வாய்க்காலில் இருந்து தான். இந்த கிராமமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் கூட வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கேட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சைனாவோட கிராமத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்துக்கு அக்சஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியே வந்து கிடையாது. நம்ம ஃபாரினர்ஸாக இருக்கிறவங்க வந்து யாராவது ஒரு சைனீஸ் வந்து இந்த மாதிரி கிராமத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டினா தான் உண்டு. நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிடவே முடியாது. ஏதோ எங்கள் ஃப்ரெண்ட் வந்து இந்த டைம் வந்து மேரேஜ் கூப்பிட்டதுனால, அதுவும் வில்லேஜில் நடந்ததுனால இந்த வில்லேஜை பார்க்குறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அப்படியே உங்களுக்கும் வந்து அதை காட்டுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு வந்து கிடச்சிது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த சொட்டு நீர் பாய்ச்சனம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சைடெலாம் புதுசாக அப்போ தான் செடியெலாம் நட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நல்லா விளைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் நட்டு வச்சுருக்காங்க. அப்படி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாம்பல் கொட்டி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து கொட்டி வைப்பாங்க சாம்பல். அதே மாதிரி இங்கேயும் கொட்டி வச்சுருந்தாங்க. இந்த பழக்கம் இங்கேயும் இருக்குது போல். அப்படியே அந்த ஐயாட்ட போயிட்டு ஹலோ அப்படிலாம் சொல்லிவிட்டு, இந்த நிலம் உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோட வாசனை நல்லா இருந்தது. தண்ணி ஊற்றும் போது அந்த ஐயா அப்படியே தண்ணி ஊற்றுற அழகையே ரசிச்சுட்டு இருந்துட்டு, அப்படியே அந்த சைடு பார்த்தோன்னா வந்து ப்ளூ கலரில் ஏதோ தெரிஞ்சுது. நான் அப்படியே அவங்க கிட்ட கேட்டேன், அந்த ஐயா கிட்ட, அந்த பக்கம் ப்ளூ கலரில் தெரியுது இல்லை, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். க்ரீன் ஹவுஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. கேட்டால் அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வந்து விளைஞ்சு வரல, இப்போ தான் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டென்ட் போட்டு அழகாக வந்து இந்த கிராமத்துலேயே வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அதை பார்க்கும்போது சூரியன் அப்போ தான் வந்து அப்படியே உதிச்சு வந்துச்சு. நான்லாம் வந்து சூரியனை பார்த்தே பல நாள் ஆச்சு. இந்த இதில் வந்து உரம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சாக்கு
வீட்டுக்குள்ளே வந்து உரம் இருந்தது. அது என்ன உரம்னு அவர் சொன்னது வந்து எனக்கு புரியலை. ஏன்னா என் சைனீஸே ஓட்ட சைனீஸு. உரம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா வைக்கப்போர் இருந்துச்சு. எங்கள் ஊரெலாம் வைக்கப்போர் இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லேயே வைக்கப்போர்லாம் வந்து காணோம். இங்கே சைனாலே இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களா, ரொம்ப சிமிலராக கல்ச்சர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஒரு தோட்டத்துலையுமே ஒரு காய் போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் பார்த்தா ப்ரொக்கோலி போட்டு வச்சுருந்தாங்க. நான் ப்ரொக்கோலி சாப்பிட்ருக்கேன். ஆனால் ப்ரொக்கோலி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு செடியிலேருந்து வரும்ன்றதே எனக்கு தெரியும். குட்டி ப்ரொக்கோலியும் வந்து இருந்தது. அப்படியே அந்த பக்கம் போனோன்னா பீன்ஸ், அது கொடி வந்து படர்ந்துட்டு இருந்தது. பீன்ஸ் கொடியும் இதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அப்புறம் வந்து ஆரஞ்சு செடி இருந்தது. பட் இது ஆரஞ்சு மாதிரி இல்லை, நார்த்தங்காய் மாதிரி இல்லை, செம்ம ஹெவியாகவும் இருந்தது. பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று இருந்தது. சரி, அந்த வீடை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்க செங்கல்லாம் வந்து பூசாமலே வந்து இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி வந்து சில வீடுகளில் வந்து பூசாமலே அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. வீடே பார்க்குறதுக்கு நல்ல பழைய வீடு மாதிரி இருந்தது. இந்த வீட்டிலலாம் மேலே வந்து இந்த கருப்பு கலர் தெரியுது இல்லை, அது ஓடு கிடையாது, ஆஸ்பிரா ஷீட்டு தான். அந்த ஷீட்டு தான் வந்து அப்படியே பழசாய் இப்படி கருப்பு கலரில் வந்து மாறி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஐயா வந்தார். அவர்கிட்ட நீ ஹாவ் அப்படின்னு சொன்னேன். அவரும் நீ ஹாவ்னு சொன்னார். சரி, எதுக்கும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை சுற்றி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன, தாராளமாக சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி நாங்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க கேட்டோன்னே அவங்க அலோ பண்ணதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிராமத்து மக்கள் அந்த அன்போடு இன்னமுமே நல்லாவே இருக்கிறாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கம் வந்து டாய்லெட், அந்த வெள்ளை கலர் டோர் தெரியுது டாய்லெட். அப்புறம் வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரியே வச்சுருந்தாரு. நிறைய ஐட்டங்கள் எடுத்து வச்சுருந்தாப்புல. இப்போ தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பக்கம் வாஷிங் மிஷின், அவரோட வண்டியெல்லாம் அந்த சைடே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு குட்டி மினி வேன் மாதிரி இருந்தது. இதில் தான் அந்த அவங்க விளைவிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொண்டு போய் மார்க்கெட்லலாம் போய் செல் பண்ணுவாங்க போல். உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஆரஞ்சு செடியும் இருந்தது. குண்டும் குழியுமாக தான் இருந்தது. அந்த வீடே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய வீடு மாதிரி தான் வந்து இருந்தது. அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். உள்ளே எட்டி பார்த்தோன்னா கோழி, முயல், வாத்து, அதுக்கப்புறம் அந்த காடை எல்லாமே உள்ளே இருந்தது. நாங்கள் போனதை பார்த்து சத்தத்தில் அது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஆண்டனா இருந்தது. இந்த ஆண்டனாலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் இங்கே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆண்டிகிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இது இப்போலாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதில் அந்த பக்கம் வந்து ஒரு இந்த இன்டர்நெட் செட்டப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த போஸ்ட் கம்பி தெரியுதுல்ல, அதை தான் வந்து சொன்னாங்க. அப்படியே சூரியன் அழகாக வந்துட்டே இருந்தது. அப்படியே கிராமத்தெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு காலங்காத்தால் அந்த ஃப்ரெஷ் ஏர் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கையில என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே கிளம்பி போயாச்சு. சரி, இவ்வளோ சீக்கிரமாக வந்து மாப்பிள்ளை என்ட்ரியை பார்க்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோட மாப்பிள்ளையை தான் பார்க்க முடியல, மாப்பிள்ளை வந்த காரையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளையெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் வந்து திரும்பி நாங்கள் காரை பார்த்தோம். நம்ம ஊரில் எப்படி மாப்பிள்ளை காரெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. சுற்றி ரிப்பன் அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோம். மாப்பிள்ளை வீடு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுட்டே, பொண்ணு வீட்டுக்கே இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு ஃபுட்டே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. மாப்பிள்ளை இப்போ பொண்ணு வந்து ஒரு ரூம்குள்ளே இருப்பாங்க. அந்த ரூமுக்கு போய் தட்டி நான் வந்திருக்கிறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், கதவை தொற அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இது அவங்களோட வழக்கத்தில் உள்ளது. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ரொம்ப பேர்லாம் வரல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்க கசின்ஸ் எல்லாம் வந்து டோரை திறக்க விடாமல் வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, திறக்க விடாமல். இந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஹோம் பான்னு சொல்லுவோம்ல, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அக்ரி பண்ணால் மட்டும்தான் இவங்க உள்ளே போக முடியும். அதுவரை இவங்க ஹோம் பேக் வந்து தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கணும், என்னை உள்ளே விட சொல்லு, அவங்கள நான் வரணும், உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும், உன்னை நான் வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒன்ஸ் வந்து அங்கே கசின்ஸு அப்புறம் பொண்ணு எல்லாரும் அலோவ் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த ரியல் கேமே வந்து மாப்பிள்ளையை வச்சு செய்வாங்க. பொண்ணு இவங்க அழகாக இருந்தாங்க. நேற்றும் அவ்வளோ மேக்கப் இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. இப்போவும் மேக்கப்போட அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ரெட் கலரில் தான் அவங்க ட்ரெஸ் போடுவாங்க. அழகாக மேக்கப் போட்டு ரெடியாக இருந்தாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பொண்ணோட பழைய போட்டோவை காட்டி இதுல யார் பொண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க மாப்பிள்ளை கிட்ட. மாப்பிள்ளை தெரியாம தடுமாறுறாரு பாவம். இவங்க தான் பொண்ணு. இது ட்ரெடிஷ்னல் கல்யாணம்ன்றனால ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் பொண்ணு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் மாத்துவாங்க. மாப்பிள்ளையை தூக்குறாங்க. பாவம், அவரு திருமால் பள்ளிக்கொண்டு இருக்க மாதிரி தூக்கியிருக்காங்க. இருக்கான், இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கான்.
சூப்பரா இருக்குல்ல, இப்படி என்ஜாய் பண்றது. அதாவது பொண்ணை வந்து ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் எல்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் பண்ணா மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை இதுக்கு ரெடி ஆகுறாரு. பொண்ணோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். டங் ட்விஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது ரீட் பண்றாரு. பொண்ணுக்கே சிரிப்பு தாங்க முடியல, சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே சிரிப்பு தாங்க முடியல. முடிச்சிட்டாரு. எப்படி திருப்பி காசு கொடுக்க சொல்றாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு வச்சிருக்கணும் போல, திருப்பி கொடுக்க சொல்றாங்க. திருப்பி குட்டி பசங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றாங்க ஹோம்பாவ். என் பையனுக்கு அது வேணுமா? அப்பாட்ட ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கோ அப்புறமா. ஓகே, அடுத்த மாப்பிளோட ஃப்ரெண்டுக்கு டங் ட்விஸ்டர். ஐயோ செம்மையா பேசுறாரு, டங் ட்விஸ்டர் செம்மையா சொல்றாரு. ஆமா, அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணுதான்ப்பா கொடுத்துட்டு இருக்கு, அந்த பொண்ணோட பேச காட்டுறேன். இந்த பொண்ணுதான் எல்லா இதையும் கொடுத்துட்டு இருக்கு அவருக்கு. கேம்ஸ் திருப்பி காசு கொடுக்க சொல்றாங்க. என் பையனே ஒரு ஹோம் பேக் ஒன்று எடுத்துட்டான், பாக்கெட்ல போட்டிருக்கான். அவனும் சைனீஸா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுதான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குது. ஓ, அந்த பொண்ணு எந்த பக்கம் காட்டுறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல செய்யணும். ரைட்ல காட்டினா லெஃப்ட்ல, கீழே காட்டினா மேல, மேல காட்டினா கீழே, அப்படி செய்ய சொல்லணும். வச்சு செய்துக்கப்பா. இதுல அது படிக்க போதும் சொல்லிடுச்சு. ஆனா இந்த கேம் குடுக்குற பொண்ணு இருக்கு பாருங்க, செம்மையா குடுக்குது. இது கல்யாணத்துக்கெல்லாம் எம்பிட்டு கொடுக்குமோ தெரியல. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நினைக்கிறேன், எவ்வளவு கொடுக்குமோ தெரியல. நிறைய கேம்ஸ் இந்த நைட் ஃபுல்லா தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல. இந்த பொண்ணுதாப்பா கொடுக்குது எல்லா கேம்ஸையுமே. பிரைட் மேடு அதான் எல்லா கேம்ஸுமே கொடுக்குது. 2 பிரைட் மேட் இருக்காங்க, அப்புறம் இந்த பொண்ணோட கசின்ஸ் இருக்காங்க. ஃபைனலா பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கேம்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாருப்பா. உறுதிமொழி கொடுக்குறாரு பொண்ணுக்கு. வரமாட்டேங்குது, ஃப்ளவரை கொடுங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, இது கம்மியா இருக்கு, இதெல்லாம் எனக்கு பத்தாது, இப்படி சொன்னாலும் வரமாட்டேன் அப்படின்னு. போலாம் போலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டாங்க கடைசியா, போயிருவாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு. நம்மளும் அப்படியே போகணும். கொடுத்துட்டாருப்பா. ஃபைனலாக எல்லா கேமும் முடிச்சாச்சு, மாப்பிளையும் ப்ரொப்போஸ் பண்ணியும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு அந்த பெட்டை விட்டு அப்போ தான் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வராங்க. இறங்குறதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை ஒரு ரிங்கு போட்டு ஒரு கிஃப்ட் எடுத்தார்ல, அது என்னன்னா வந்து அந்த ஷூ தான். அந்த ரிங்கு போட்டு அந்த ஷூவை வந்து அவர் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட காலில் அவரே தாங்க போட்டு விடணுமா. இந்த ட்ரெடிஷன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம ஊரில் வந்து ஜிவிஎம் வந்து பொண்ணு காலெல்லாம் வந்து தொடுற மாதிரி சீன்லாம் வந்து வச்சுருப்பாரோ என்னமோ தெரியலை. அழகாக ஷூவெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க போல. தூக்கிட்டு வர்றாரு பொண்ணோட. வெயிட் பண்ண சொல்றாங்க எல்லாரும். பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. வெடி வெடிச்சிட்டு தான் கார்ல கூட்டு போகணுமா. அவர் அதுக்குள்ளேயும் கார் கொண்டு வந்துட்டார். வெடிக்கல, எல்லாம் ட்ரை பண்றாங்க. வெடிக்க மாட்டேங்குது அவங்க கசின்ஸ் எல்லாம்.
பொண்ணோட வீட்டில் இருந்து மாப்பிள்ளை பொண்ணை வந்து எல்லா டாஸ்கையும் முடிச்சு ஃபைனலாக கரம் பிடிச்சிட்டாரு. ஓ, தூக்கி காரில் ஏற்றிட்டார். அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த கார் தான் இது. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளோதான், கிளம்புறாங்க. நம்ம ஊரெல்லாம் கட்டி பிடிச்சலாம் அழுதுட்டு இருப்பேன். நான்லாம் கதற அழுதேன். கல்யாணத்தில் என்னை வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சு கூட்டிட்டு போகும்போது தெரியல, என் பெரியம்மா, அத்தை, அம்மா எல்லாரையும் கட்டி பிடிச்சி குய்யோ முறைன்னு அழுதேன். இங்கே யாருமே அழுகலை, சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்கப்பா. பொண்ணை ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கோ. ஓகே, போகணுன்னு சொல்கிறாங்க, போகலாம். ஓ, அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு ஹோட்டல் போகணும் போல். ஹோட்டலில் வந்து கல்யாணம் அதோட அந்த அடுத்த செரிமனிஸ்லாம் நடந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரோன் வச்சு எடுக்கிறாங்க எல்லாரையும். ட்ரோன் அது பாட்டுக்கு பறக்குதுப்பா. மாப்பிள்ளை எந்திரே போகிறாரு. மாப்பிள்ளை வந்து பொண்ணோட கசின்ஸ்க்கு வந்து சிகரெட்டும் ஹோம்பாவும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் போய் கொடுக்குறாரு. இங்கே தான் மாப்பிள்ளை பொண்ணோட கசின்ஸு, அவங்க எல்லாருக்கும் சிகரெட்டும் இதுவும் கொடுக்குறாரு. இவர் தான் வந்து மாப்பிள்ளை, பார்த்துக்கோங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமாக. கார் கிளம்பிடுச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் உள்ளே இருக்காங்க. கிளம்பிட்டாங்கோ. நாங்களும் கிளம்ப போகிறோம். இதான் மாப்பிள்ளை. இந்த பக்கம் தான் வீடு, மாப்பிள்ளையோட வீடு. பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போதும் இங்கேயும் பட்டாசு வெடிச்சு பொண்ணை வந்து இது பண்ணுறாங்க. பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்படியே போக வேண்டியதான். சாந்து குலைச்சி வேலை நடந்துட்டுருக்கு. பக்கத்துல ஏதோ ஒரு இது கட்டிட்டு இருக்காங்க. ஷூ நீ ஹாவ். சாந்தெல்லாம் குழைச்சு ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ஐயாலாம் கொத்தனார் வேலை பார்த்தவர். அதனால எனக்குலாம் வந்து ஒரு கனெக்ஷன், ஒரு வைப் அவங்கள பார்த்தாலே. இதான் மாப்பிள்ளையோட ஊர். பக்கத்தில் தான் ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்தால் மாப்பிள்ளையோட ஊர். காவாக்கி அந்தாண்ட, காவாக்கி இந்தாண்ட அப்படின்னு. அதான் மாப்பிள்ளையோட வீடு போல். பலூன்லாம் கட்டி வச்சுருக்காங்கப்பா. அட்லீஸ்ட் பலூனாவது கட்டி வச்சுருக்காங்களே. எது பொண்ணு வீடு எது மாப்பிள்ளை வீடுன்னே தெரியலப்பா. பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டூலை தாண்டி போக சொல்கிறாங்களா? ஓ, அந்த ஸ்டூலை தாண்டி போக சொல்கிறாங்க. ஓ, கோழி வெட்டினாங்களா? ஐயோ, ஓ, ரெட் ஒன். உள்ள அந்த ரெட் டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சிம்பிள் ஆஃப் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதான் அவங்களோட ரூம். பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இங்கே இருக்கு. அதான் ஃபோட்டோ ஷூட் முன்னாடியே பண்ணிடுவாங்களே. ஃபோட்டோ ஷூட் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. இதான் அவங்களோட ரூம். இன்னைக்கு நைட் இங்கேருந்து தான் அந்த ஹோம்பாவ் நம்ம மொய் கொடுத்த அந்த கவர் எல்லாத்தையும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நம்பி காரில் ஏறணும். கார் எல்லாத்தையும் அந்த பக்கமாக பார்க் பண்ணி வச்சுட்டு தாவ்லா அப்படின்னாங்க. முடிஞ்சிருச்சு, இறங்கிட்டோம், அப்படி வந்துட்டோம் அப்படின்னாங்க. பார்த்தா இது ஒரு குட்டி பார்க் செட்டப் மாதிரி இருக்குது. அதில் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோக்கு அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான். கன்னத்தில் முத்தம் கொடுங்க, பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த லேக் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டிக்கு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கான். அங்கே போய் அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த செரிமனி நடக்கும் அப்படின்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோ கொடுத்துட்ருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த பக்கம் நின்று அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஆமாம், மேக்கப் தான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. ஆமாம், இது ட்ரெடிஷ்னல் மேக்கப். இது இல்லை, நம்ம வெஸ்டர்னைஸ் மேக்கப் மாதிரி. அந்த மாதிரி இதுங்க மேக்கப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. பையன் அப்படியே தான் இருக்காப்புல. நம்ம ஊரில் வைக்கிற பேனர் கல்ச்சர் இங்கே அப்படியே இருக்குது. அப்படியே பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த சைடில் அவங்களுக்கும் அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் அந்த பன்னீர் சாக்லேட்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதுக்குள்ளே எதுவும் போடலை. என்னமோ போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பக்கம் தான் நடக்குது போல். உள்ளே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வாங்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தான் குக்கிங் நடந்துட்டுருக்கு. குக் பண்ணிகிட்ருக்காங்க வரிசையாக. ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஒரு டேபிள் கொடுக்கணும்ல, அதனால் உள்ளே வச்சுட்ருக்காங்க. குக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஹால். இதுதான் இப்படி தான் மேரேஜ் ஹால் வந்து இருக்குது. ஒரு ஹால்லையும் ஃபுட்டு வந்து இப்படி தான் அடுக்கிட்டு இருக்காங்க. டேபிளில் வந்து இப்படி ஃபுட்டை அடுக்கிட்டு இருக்காங்க. இதான் ஹால். இப்படிதான் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. மேலே ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ஹால் இப்படி தான் இருக்குது. நல்லா இதுக்குள்ளே தான் பொண்ணு மாப்பிள்ளையே போய் நிற்பாங்க போல். ஸ்டேஜ் அவங்களுக்காக போட்டிருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் வந்து மண்டபம் வந்து இருக்குது.
குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு குட்டி ஹால் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டே அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஆரஞ்சு அதை சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே மாஜாங் விளாண்டுட்ருக்காங்க. பாட்டியெல்லாம் டீ கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ள மாஜாங் கேம் வந்து விளாண்டுட்டு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் ஃபுட்டு சாப்பிடுவாங்க போல். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ளே போயிருக்காப்புல எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே கார்டு விளையாடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. இந்த பக்கம் வந்து கார்டு விளையாடுறதுக்கான பிளேஸ் போல். இப்படியே இங்கே உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஆளுக்கு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் உங்களை, எங்கே தம்பியை காணான்னு உண்மையாகவே கேட்டாப்புல. நான் சொன்னேன் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது கார்டு விளையாடுறதுக்கான இடம். அவ்வளோதான். போனோம், கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் எல்லாம் விளாண்டோம், சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. அதனால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றக்கா போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை இவர் தான். அவர் போட்டுக்க ட்ரெஸ் எந்திரிட்டு கை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வந்து மாப்பிள்ளை ஒரு பாட்டுக்கு மாப்பிள்ளை சோக்கா இங்கே நிற்பார். ஆனால் இந்த மனுஷன் தான் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. வாசல்ல நின்று எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு விருந்து இல்லை, அதனால மாப்பிள்ளை தான் வந்து வெல்கம் பண்ணுறாரு எல்லாரையும். ஐயோ பொண்ணு செம்ம பியூட்டிஃபுல்லாக. அப்போ பொண்ணு வந்து மேக்கப் போடுறதுக்காக தான் லேட்டு போல் இவ்வளோ நேரம். பொண்ணு அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக இருக்காங்க. அப்படியே இந்த இதுக்கு அந்த பக்கம் மாப்பிள்ளை வீடு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டாரெலாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பொண்ணு வீடாம். நாங்களாம் பொண்ணு வீட்டு சார்ந்தவங்கள, அதனால நாங்களாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம். போய் உட்கார வேண்டிதான். மாப்பிள்ளையே வந்து வரவேற்கிறாருல, காரில் வந்து செக் பண்ணுறாரு. எல்லாமே அவரே தான் செய்கிறாரு. செம்ம புதுசாக இருக்கு. நம்ம ஊரில் மாப்பிள்ளை வீட்டு காரவங்க செய்வாங்க, மாப்பிள்ளை வந்து அப்படி மெயினாக நிற்பார். பார்த்தா பொண்ணு வர்றாங்க பாருங்க. அப்புறம் சொல்லணும்னா காரில் வந்து எல்லாரும் இங்கே வந்தோம். பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டு காரில் போகையில் காரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்னாங்க கேட்டால் ரெட்டப்படையில் இருக்கணுமா. அப்படியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கெல்லாம் வெளியில் வரும்போது காரில் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஒத்தப்படையில் இருக்கணுமா. அப்புறம் ஒத்தப்படையில் இருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் புதுசாக தான் இருந்தது. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எக்கச்சக்கமான ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிறது கொஞ்சம் ஐட்டம் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அப்படியே வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக வந்து வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு இது கல்ச்சர் போல் நிறைய ஃபுட்டு வந்து உபசரிக்கணும் அப்படின்றது. அதனால் நிறைய வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை இங்கே வந்துட்டாரு, வந்து நின்றுட்டு இருக்காரு. பொண்ணு மட்டும் அந்த ஓரத்தில் நிற்கிறாங்க. பொண்ணுக்காக வெயிட்டிங். பொண்ணு வந்து நின்ற உடனே அந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டாங்க. பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு 2 சைடும் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கல்யாணம்னு சொல்லணும் அப்படின்னா வந்து இது செகண்ட் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா சைனீஸை பொறுத்த வரையும் அவங்க கல்யாணம்னு வந்து பேசிட்டாங்க. அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு விடுவாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் உடனேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எவ்வளோ நாள் கழிச்சு சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான். இந்த தெய்வம் தாங்க இங்கே ஹோஸ்ட் பண்ணது. வந்திருந்த எல்லாரையும் வந்து அள வச்சுட்டாரு. பேசியே நிறைய விஷயங்கள் இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணார். இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு எல்லாம் வந்து பூவை வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கிளாப் பண்ணி அந்த பொண்ணை வந்து உள்ளே வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் செம்ம ஜாலியாக வந்து கிளாப் பண்ணி அந்த பொண்ணு வந்து மெதுவாக அப்படியே வந்து வெளியிலேருந்து அப்படியே வந்து உள்ளே வர்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஹாலில் கால் தாங்க எடுத்து வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் லைட் செட்டிங்ஸ் என்ன, டிஜே சவுண்ட்ஸ் என்ன, செம்ம வைபாக இருந்தது. அப்படியே பார்க்குறக்கே நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை நான் வேறு ஏங்க பேசாமல் நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வேறு கேட்டேன். அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து செம்ம சூப்பராக வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே மாப்பிள்ளை தாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து வந்தார். வரையிலே அவருக்கு அப்படியே லைட்டாக கண்ணு தண்ணி கலங்கி அப்படியே தான் மனுஷன் வந்து போனார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போனார். போயிட்டு அந்த ஸ்டேஜில் போய் அவர் வந்து பொண்ணுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வருவாங்க. இப்போ வந்து
பொண்ணு வந்து வர்றாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அந்த ஹோஸ்ட் இருக்கார்ல, அவர் தாங்க இதை த்ரூ அவுட்டாகவே வந்து செஞ்சுட்டே வந்தார். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவர் சொல்ல சொல்ல பொண்ணு ஃபேமிலியும் சரி பையன் ஃபேமிலியும் சரி அதை 1 by 1 அப்படியே செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து கை பிடிச்சி அந்த ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் அந்த தாரை வார்த்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பட் இது வந்து டிப்பிக்கல் சைனீஸ் வே இல்லை அப்படின்னாங்க. இப்போ கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் ஆகிருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மாறியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்து நின்றதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் அவங்க கூட வந்து சேர்ந்துட்டு அம்மா அந்த பொண்ணை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. நின்றதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு குட்டி பொண்ணாக இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, இப்போ வளர்ந்துருச்சு, இப்போ கல்யாண வயசும் வந்துருச்சு, இந்த கல்யாண ட்ரெஸ்ஸில் பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து உங்களை விட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட இருந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லவும் வந்து அந்த அம்மாவுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி வந்து பயங்கரமாக வந்து அழுகுறாங்க. அது பார்க்குறக்கே வந்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் அந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த கல்யாணம் ஆகாமல் இருந்த கேஸ் தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இதை பண்ணிட்டு இருக்கும் போதே பையன் அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு அம்மா அப்பா வந்து பொண்ணை வச்சுட்டு இருக்காங்களா அங்கே வந்து வர்றாப்புல. வந்த உடனே 2 பேருமே வந்து ஒரு ஹக் கொடுத்துக்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் கீழே வந்து முட்டிக்கால் போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து திருப்பி வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஃப்ளவரை வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவங்க ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து அப்படி பேச ஆரம்பித்தார். பேசினதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட வந்து ப்ளஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே கீழே குனிஞ்சு 2 பேர்கிட்டே வந்து அவங்களோட இன்லாஸ் கிட்ட வந்து அந்த மாப்பிள்ளை வந்து பிளெஸிங் வாங்கிட்டாரு. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி அவங்க அப்பா அம்மாவும் கை பிடிச்சி அந்த மாப்பிள்ளை கையில் வந்து அந்த பொண்ணை ஒப்படைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்ய சொன்னாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் வந்து ஒன்றா வந்து கை கோர்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாரும் இன்னையிலேருந்து வந்து ஒரு குடும்பம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் வந்து சொன்ன உடனே எல்லாரும் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா அப்பாவும் பொண்ணை வந்து பையன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணும் பையனும் அப்படியே சந்தோஷமாக அந்த அயல்ஸில் வந்து அப்படியே வந்து வாக் பண்ணி போனாங்க. வாக் பண்ணி போகும்போது அந்த பெலூன்ஸ் எல்லாம் அப்படியே பர்ஸ்ட் ஆகி பார்க்குறதுக்கே அப்படியே சினிமேட்டிக்காக செம்மையாக இருந்தது. ஒரு ஃபேரி டேல் மேரேஜ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னமோ ரொம்ப காமாக கம்போஸ்டாக அந்த மேரேஜ் வந்து நடந்த மாதிரி வந்து இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. பொண்ணும் பையனும் வந்து கை கோர்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பையன் சைட்லேருந்து ரிங்கையும் பொண்ணு சைட்லேருந்து ரிங்கையும் வந்து 2 பேரும் வந்து கொண்டு போய் அங்கே வந்து போய் கொடுக்குறாங்க. அந்த பிரைட் மேட் வந்து கையில் வச்சுருக்குறாங்க. பிரைட் மேட் கிட்ட இருந்து வந்து பையனும் வந்து மோதிரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பொண்ணும் வந்து அவங்களோட மோதிரத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஹோஸ்ட் வந்து உறுதிமொழிலாம் சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க. நம்மலாம் சொல்லுவோம்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து ரிங்கை வந்து பொண்ணு கையில் வந்து போட்டு விட்டுட்டாரு. போட்டு விட்டதுக்கப்புறம் அழகாக கையில் ஒரு கிஸ்ஸும் வந்து கொடுத்தாரு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் பொண்ணு வந்து பையனுக்காக வந்து ரிங்கும் வந்து போட்டு விட்டாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருப்பாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட்டும். பட் ரிலேட்டிவ் முன்னாடி அஃபிஷியலாக ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து அயல்ஸில் வந்து அப்படியே வந்து வாக் பண்ணி வர்றாங்க. வந்து உள்ளே போகிறாங்க. இங்கே சைனீஸ் கல்ச்சரை பொறுத்தவரை என்னென்னா 2 ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து டீ வந்து குடிக்கணும். அதான் அவங்களோட கல்ச்சர். இப்போ வந்து பொண்ணு வந்து அவங்களோட அப்பாவுக்கு வந்து நான் டீ கொடுக்குறேன், நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா ஆமான்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் டீ வந்து வாங்கி குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஹோஸ்ட் வந்து அவங்களோட அம்மா கிட்ட கேட்க சொல்கிறாங்க, பொண்ணோட அம்மா கிட்ட. அதே மாதிரி பொண்ணோட அம்மாவுக்கும் அவங்க டீ கொடுத்துட்டு அம்மா நான் டீ கொடுக்குறேன், நீங்கள் குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் டீயை வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த டீயை வாங்கி வந்து குடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் வந்து இப்போ உங்களோட அந்த பரிசை வந்து கல்யாண பரிசை வந்து கொடுக்கலாம் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ஹோம்பாவுக்குள்ள காசு வச்சு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஊரில் காசு வச்சு கொடுப்போம்ல பொண்ணுக்கு, அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து செய்கிறாங்க. அதில் எவ்வளோ இருக்குன்னுலாம் வந்து அவங்க யாருமே வந்து சொல்லவே இல்லை. அவங்க சொல்லவும் மாட்டாங்க போல் இவங்க. இதில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேர் ஃபேமிலிக்கிட்டே வந்து பிளெஸிங் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் வந்து ஹக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாரும் ஒரே குடும்பமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ 2 ஃபேமிலியும் வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து விஷ் பண்ணோம். இந்த செரிமனியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க சாப்பாடுலேயே கையை வைக்க விட்டாங்க. அப்போ தான் வந்து சாப்ஸ்டிக்ஸும் கொடுத்தாங்க. நானும் புவனி பிரதரும் சாப்ஸ்டிக்ஸாலேயே ஒரு சீஸை போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மீன்வேல் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே பையன் வந்து அந்த ஹோம்பாவை பொண்ணு வீட்டு சைடும் சரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி வந்து தூக்கி போடுறாரு. அந்த பக்கத்தில் மாப்பிள்ளை தோழன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு பேக் வச்சிருக்காரு பாருங்க, அது ஃபுல்லாகவே அந்த ஹோம்பாவு தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு ஃபேமிலியும் சரி பையன் வீட்டு ஃபேமிலியும் சரி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் வந்து ஒரு டேபிளுக்காக வந்து அவங்க என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களோ அதை வந்து அவங்களுக்கு ஊற்றி கொடுத்து
அவங்களும் அவங்க கூடவே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு டேபிள்லையும் போயுமே வந்து அவங்களோட பிளெஸிங்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அங்கே ஆமக்கறி இருந்தது, தவளைக்கறியும் இருந்தது. ஆமக்கறி ட்ரையே பண்ணி பார்த்ததில்ல, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ஓட அப்படியே கவுத்து உள்ளு கூட இருந்தது மீட் எல்லாமே. நான் ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா டேபிளுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நாங்கள் உட்காந்தே பொறுமையாக பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு சூப்பராக இருந்தது. முடிச்சிட்டாச்சு. பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீடு அந்த க்ளோஸ் ஆளுங்க மட்டும் ரொம்ப அம்மா அப்பா அவங்க மட்டும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. நாசமாகிடுச்சு கீழே ஏரியா ஃபுல்லாக. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டிதான். ஹோட்டல் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். தம்பியும் கிளம்புறாப்புல. இங்கேருந்து நேரவே ஏர்போர்ட் தம்பி. ஆமாம், அவ்வளோதான். தம்பி வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போகிறோம், செங்டு போகிறோம். தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது. அதனால தம்பி வந்து அப்படியே இங்கேருந்தே ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்புறாப்புல. ஹான்ஜோ போகிறாப்புல. ஹான்ஜோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து தம்பி காட்டுவாப்புல. ஆமாம் ஆமாம், திடீர் பிளான். ஆமாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாய். அலிசா தம்பி. அலிசா. யா, அலிசா ஹஸ்பண்ட். யா, இன்னைக்கு வந்து நம்மளை இங்கே இன்வைட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் வந்து காட்டினது எங்களுக்கே இது ரொம்ப புதுசு. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்து போகிறோம், கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கே இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை ஏதாவது வந்து கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.